ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எப்போவும் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் இட்லி தோசைக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியான ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலுமே ஒரு தடவை நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்ல மணமாக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா ரவை சூடேறிடணும், நல்ல மணம் வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. வறுத்த ரவையை வேறு ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. ரவை நமக்கு நல்லா ஆறிடணுங்க, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போது நல்லா ரவையை ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் இப்படி செஞ்சோன்னா நமக்கு சீக்கிரம் ஆறுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஆறிடுச்சு. ரவை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துனா அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதுக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு ரவையோடு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு கப் நான் ரவை எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் அதிகமாக ஒரே இதில் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டேன், நல்லா பிசைஞ்சு விட்டுருக்குறேங்க. பால் நல்லா வெது வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரவையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ ரவை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க. அதனால் பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் படுறது மாதிரி ரவையில் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம ரவை எடுத்து கையில் இப்படி பார்க்கும்போது நல்லா நமக்கு இப்படி பிடிச்சி விடுற மாதிரி இருக்கணும். இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. ரவையை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க. நல்லா ஊறட்டும். நம்ம 3/4 கப்பு பால் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் மீதம் இருக்க பால் நமக்கு வேணாம், தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறட்டும் ரவை. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரவையில் பால் சேர்த்துருந்தோம். பால் எல்லாமே ரவையில் நல்லா ஊறிருக்கு. நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்சியில் ஒரு தடவை நல்லா அடித்து எடுக்கும்போது ரவை இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரவா புட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. ஒரு சுத்து மட்டும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரவையை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பொலன்னு நமக்கு கிடைக்குங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த ரவையை வேக வச்சிடலாங்க. வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்குங்க. இட்லி தட்டு ஒரு தட்டு மட்டும் வச்சுக்கிறேங்க. இட்லி துணி ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இட்லி தட்டில் சேர்த்துக்கலாங்க. 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 9 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்திருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு ரவை வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரவை நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரவையை நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சூடாக இருக்கும் போதே நம்ம எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஜீனி 1/2 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ஜீனி ஒரு தடவை சேர்த்துட்டு நம்ம அந்த ரவையில் அந்த சூடாக இருக்கும் போதே ஒரு தடவை நல்லா கலந்துட்டோன்னா ரவையில் நல்லா இனிப்பு பிடிச்சிருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கலந்து விட்டுட்டா போதுங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவல் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேங்க. இந்த ரவா புட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நைட்டு டின்னரு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில்
நிறைய வந்து புட்டு அமுத்தி வச்சு அதை பிளேட்டில் மாற்றி கொடுக்கும்போது நல்லா ஷேப்பாக இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.